யாக்கோப்பு ஒரு பொருத்தனை பண்றாரு, ஒரு தீர்மானம் பண்றாரு. அதாவது அவர் படுத்த இடம் வந்து ஒரு வனாந்தரம். ஆனால் தேவன் வந்து தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு, அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு ஒரு லூஸாக இருந்துச்சு. தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு அவர் பக்கத்தில் தலையில் கல் வச்சு படுத்துனா அந்த கல்லை என்ன செய்யறாரு, நிப்பாட்டார். அந்த கல்லை நிப்பாட்டி அந்த கல் மேலே எண்ணெயை வார்க்கிறார். அந்த கல் மேலே எண்ணெயை வார்த்து அந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணி, தேவனே நான் போயிட்டு பத்திரமா நான் வந்தேன்னா நான் வந்து உமக்கு தசமம் செலுத்துறேன், இந்த கல் வந்து ஆலயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த யாக்கோப்பு நிறுத்தின அந்த கல் இன்னைக்கு ஒரு பெரிய தேவாலயமாக இன்னைக்கு வந்து இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பு நிறுத்தின அந்த கல் இன்னைக்கும் அவர் சொன்னபடியே அது பெரிய தேவாலயமாக இருக்கிறது. எவ்வளோ சொன்னபடி நடக்க தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் தசமமாக செலுத்துறேன், பொருத்தனை பண்றேன். தசமமாக பொருத்தனை என்ன தெரியுமா? ஊழியங்களுக்கு தாங்கிறது, ஊழியத்தை செய்ய தான் தசமமாகும். எதுக்கு இந்த தசமபாத்தை எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தர்? மல்கியால தசமத்தை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் யாக்கோபு தசமமாக கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றிலும் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து தசமாக செலுத்துறவங்க இருக்கிறீங்க, செலுத்தாதவங்க இருக்கிறீங்க, அதை கண்டுக்காதவங்க இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கம்மா. நீங்கள் யாக்கோப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா, பழைய ஏற்பாட்டுகளே கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள். நம்ம வந்து என்ன செய்யணும்? தசமபாகத்தை கொடுக்கணும்.